ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோகிணி 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி அவங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டாங்க. ஆமாங்க, விஜயா கேட்ட 3 லட்சத்தையும் கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் பார்வதிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து, ஆன்ட்டி இந்த பணத்தை எங்கள் அத்தைகிட்ட கொடுத்துருங்க, கேட்டாங்கன்னா பணம்லாம் காணாம போல வீட்டில் தான் இருந்துச்சுன்னு பொய் சொல்கிறாங்க. பார்வதி அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னா, என்னதான் விஜயா அண்ணாமலை சொன்ன மாதிரி பணத்தெல்லாம் முத்துட்டு திருப்பி கொடுத்தாலும் பணம் திருடு போலன்னு கேள்விப்பட்டோன்னா அண்ணாமலை கோவப்படுறாரு. விஜய், நீ சும்மா மீனா மேல பழிய போட்ட, ஆனா மீனா மேல தப்புலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. மீனா ஏழையா இருக்கவன் தானே பழிய போட்ட. அன்னைக்கு ரோகிணி கூட தான் பார்வதி வீட்டுக்கு வந்திருந்தா. ஆனா நீ ரோகிணி மேல சந்தேகப்பட்டியா, இல்ல ஸ்ருதி மேல ரோகிணி மேல எல்லாம் பழிய போட்டு அவங்க சும்மா இருப்பாங்களான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பாரு. அந்த டைம் ஸ்ருதி பஞ்சு டைலாக் அடிக்கிறாங்க. ஆன்ட்டி மட்டும் என் மேலாம் இந்த மாதிரிலாம் பழிய போட்டுருந்தாங்க, நான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா அண்ணாமலை சொல்றாரு, இங்க பாரு விஜயா, இதுக்கப்புறமாச்சும் மீனாட்ட ஒழுங்கா நடந்துக்கோ, அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்டு மீனா சென்டிமெண்ட் ஆகி அண்ணாமலை காலில் விழுந்து அழுகிறாங்க. ஒரே அழுகாட்சியா இருந்துச்சு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, அண்ணாமலை முத்து மீனாவோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைச்சாருல, அந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சாலும் அண்ணாமலை அவர் வேலைக்கு போகணுன்ற முடிவுல இருந்து பின்வாங்கல. ஆல்ரெடி பரசுட்ட வேலைக்கு சொல்லி வச்சிருப்பாரு. பரசு அண்ணாமலைக்காக ஒரு வேலையை பார்த்து தராரு. அது என்ன வேலைன்னா, கிறிஸ் படிக்கிறாருல ஸ்கூலு, அங்கதான் ஏதோ ஒரு வேலை. அவங்களும் அண்ணாமலையை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. நீங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு வரணும் கூட அவசியம் இல்ல, வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை வந்தா போதும், நாங்க கொடுக்குற வேலையெல்லாம் வீட்டுல இருந்தே நீங்க முடிச்சு கொடுத்துருங்கன்றாங்க. அண்ணாமலையும் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல வெளியே வராரு. அப்ப ரோஹிணி கிறிஸ்ட ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா ரோஹிணி அண்ணாமலை கண்ணில் மாற்ற மாதிரிலாம் சீன் வராது. எப்படியோ ரோஹிணி அண்ணாமலையை பார்த்து சுதாரிச்சு எங்கிட்ட போய் ஒளிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் ரோஹிணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணாமலைகிட்ட மாற்ற மாதிரி சீன் வரலாம். ஆமாங்க, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலாம் வச்சிருப்பாங்க. அப்படி கிறிஷோட டீட்டெயில் அண்ணாமலை எப்பயாவது பார்க்கும்போது அதில் ரோஹிணி தான் கிறிஷோட அம்மான்ற விஷயம் தெரிய வரலாம். அது மூலமா ரோஹிணி மாட்டவும் வாய்ப்பு இருக்கு. இல்லை அண்ணாமலை அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சோன்னே ரோஹிணி கிறிஷ வேற ஸ்கூல்ல சேர்க்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.